ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு கோரிய மனு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்த உத்தரவை உச்சநீதிமன்றம் மீண்டும் முறையீடு செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளது தமிழக அரசு. அக்டோபர் 10ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கூடிய அவரது சகோதரர் சீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றியதோடு செம்பியம் காவல்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையையும் ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு தடை விதித்ததோடு சிபிஐக்கு மாற்றிய உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்தது. இந்த நிலை தடை விதிக்க மறுத்ததோடு இந்த மனு மீதான விசாரணை ஒத்திவைத்திருந்தது. இந்த நிலையில் அந்த மேல்முறையீட்டு மனுவோடு ஒரு இடையீட்டு மனுவை தற்பொழுது தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. அதில் கடந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிபிஐக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செய்ய மறுத்த அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அந்த இடையீட்டு மனுவில் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது. அந்த ஒரு கோரிக்கை மட்டும்தான் அந்த மனுவில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பிரதான மேல்முறையீட்டு மனு அடுத்த முறை விசாரணைக்கு வரும் பொழுது அந்த பிரதான மேல்முறையீட்டு மனுவுடன் இந்த இடையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது.